எல்லா மரத்திற்கும் வேர், ஆனால் பனைக்கு வேர் இல்லை. அது குழாய், டியூப். நீங்க போட்டு பேனா பாருங்க, பட்டு போன ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க, கருப்பா அப்படி இருக்கும். கருப்பா அந்த தோல் அப்படி உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும், உள்ள பஞ்சு இருக்கும். எல்லா மரங்களுக்கும் பக்க வேர் இருக்குது, பனைக்கு பக்க வேர் கிடையாது. ஒரே வேர் தான் ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவான். அதனாலதான் வறண்ட நில தாவரம் அது. பாலைவனத்தில் பனை வராது, ஆனால் என்மன், ராமநாதபுரம், சிவகங்கை, கோயில்பட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும். 1000 அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிடுவான். அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, 10 பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்ற விடாதுறாங்க. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வழிந்து ஓடுகிற காவாய 2 பக்கமும் சிமெண்ட பூசி, நடுவலையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனைய வளர்த்தான். அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுவிட்டு, வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். யாராவது செய்யற வேலையா பாரு. இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே 1 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த எங்க அப்பாவுக்கு அதுக்கு நாங்க போறான் போய் கசிவு நீர் பாசனம். நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் தான் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு, நத்த, புல், மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி, கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுந்தோம்னா நேரம் ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.